ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பொட்டேட்டோஸ், அப்புறம் இந்த கிரேட்டர் வச்சுருக்கேன். ப்ளஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்து ஒரு ½ கப் வாட்டரில் அதை போட்டு நல்லா டிசால்வ் பண்ணுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தனியாக வச்சுட்டேன். இது நமக்கு தேவை. ப்ளஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில், அது மேண்டேட்ரி. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்றது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டோம், கிரேட்டரில் நசிட்டேன். பார்த்தீங்கன்னா கிரேட் பண்ணும்போது இந்த மாதிரி வரும் பீசஸ். இதை நான் என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையும் கிரேட் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக இந்த பொட்டேட்டோஸை வாட்டரில் போட்டு ஸ்டார்ச் போகிற வரைக்கும் ஒரு 4 டைம்ஸ் 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளெயின் பேப்பர் இல்லை பிளெயின் கிளாத்தில் போட்டு காய வைக்கணும், ஃபேன் காற்றுல. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ட்ரை பண்ணுறதுக்காக இந்த பேப்பரில் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதை நான் ட்ரை பண்ண வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு ½ an hour இந்த மாதிரி ட்ரை பண்ண வச்சுட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ஏன் நம்ம ட்ரை பண்ணுறோம்னா அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். கடாயில் ஆயில் எடுத்துக்கிட்டோம். இது நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. உதிர்ந்தா மாதிரி நம்ம பொட்டேட்டோஸை இதில் போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டரில் சால்ட் போட்டு வச்சிடணும். அந்த சால்ட் வாட்டரை லைட்டாக இதில் தெளிச்சிடணும். இது நம்ம சால்டட் சிப்ஸ்க்கு இப்படி பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னும் போது சில்லி பவுடரில் கொஞ்சம் சால்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதில் தூவி சர்வ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக லோ ஃப்ளேமும் இல்லாமல் ஹை ஃப்ளேமும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா நமக்கு கலர் மாறிடும். சிப்ஸோட கலர் அந்த நேச்சுரல் கலர் வராது. ஸோ அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது அந்த சலசலப்பு கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த எடுத்துடணும். சிப்ஸ் நம்ம ஆயிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் என்னடா இது கிறிஸ்பியாக இல்லையேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் அது ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்பியாக இருக்கும் சிப்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்டாக தான் தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். பொட்டேட்டோ சிப்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஒன் வாய்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.